இரண்டாவது ஹவைக்கு போன உடனே மறுபடியும் இந்த 3 வேலையும் நடக்கும். என்னது? ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படிங்கிற இந்த 3 ஸ்டேஜஸும் நடக்கும். இந்த 2 அவையிலயும் இந்த 3 ஸ்டேஜஸை கடந்துட்ட பிறகு அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டை போகும். குடியரசுத் தலைவரும் மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதை வந்து மறுக்கலாம், அதாவது நோ சொல்லலாம், வீட்டோ அதிகாரம் மறுத்தரலாம், அல்லது அசன்ட் அதாவது கையெழுத்து போட்டுடலாம். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார்னா தான் என்னவாகும் அப்படின்னா இங்கே வந்து அது வந்து சட்டமாக மாறும். இப்போ இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நம்ம இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதை பைபாஸ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. அதற்கு பேர் மணி பில் அப்படின்னு நம்ம வந்து பேர் வைக்கிறோம். மணி பில் அப்படின்னா பண மசோதான்னு பேர். இந்த மணி பில் அப்படின்னா அந்த ஆர்டிகல் 110 டிஃபைன் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மணி பில் அப்படின்னு. வரி சம்மந்தப்பட்ட, பணம் சம்மந்தப்பட்ட, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா என்னது? இந்தியாவின் தொகுப்பு நிதி. இந்த தொகுப்பு நிதியிலிருந்து நீங்கள் எந்த பணத்தை எடுக்கணும், அல்லது கன்டிஜென்சி அவசர கால நிதி, இந்த கன்டிஜென்சியிலேருந்து நீங்கள் எந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னாலும் அது பணம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதற்கெல்லாம் என்ன பேர்? பண மசோதான்னு பேர். பட்ஜெட்டில் இல்லாமல் தனியாக எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அல்லது அப்ரோப்ரியேஷன் போட்டாலும் அது மணி பில் தான். பட் சும்மா நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ பணத்தை எடுக்கணும், ஆனால் என்ன பண்ணணும்? உடனடியாக எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிடுறது? அந்த லோக்சபாவுக்கு ஒரு ஸ்பெஷல் அதிகாரம். லோக்சபாவில் மட்டும் இந்த 3 நிலைகளையும், முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பை கடந்து நேரடியாக எங்கே போயிடும்? குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும். ஆனால் இதுக்கு இன்னொரு இதை என்ன சொல்லிடணும்? முதல்ல குடியரசுத் தலைவரை கேட்டு அப்புறம் தான் லோக்சபாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ குடியரசுத் தலைவரை கேட்டுட்டு லோக்சபாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாலே போதும், பணம் கிடச்சிரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து பணம் வந்து இந்த இதில் கிடச்சிருது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நல்லா தெளிவாக கவனிங்க. நிதி மசோதா அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஃபினான்ஸ் பில். பண மசோதா அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மணி பில். இப்போது எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா தான். ஆல் மணி பில்ஸ் ஈக்குவல் டு ஃபினான்ஸ் பில்ஸ். எல்லா பண மசோதாவும் என்ன அப்படின்னா நிதி மசோதா. ஆனால் எல்லா நிதி மசோதாவும் என்ன கிடையாது அப்படின்னா பண மசோதா கிடையாது. ஆல் ஃபினான்ஸ் பில் நாட் ஈக்குவல் டு மணி பில்ஸ். இதை வந்து நல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நிதி மசோதாவோட ஒரு வகை தான் பண மசோதா. அது என்ன? அந்த நிதி மசோதா, பண மசோதா என்ன டிஃப்ரென்ஸ் இதில் சொல்ல வரோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நிதி மசோதா அப்படிங்கிறது பணத்தை பற்றி மட்டும் பேசாமல் பணம் சார்ந்த மற்ற விஷயங்களை பற்றியும் பேசும். பணம் சார்ந்த மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதுன்னு என்னது? வரி வசூலிப்பவர் யார், யாருக்காவது இதில் வரி விலக்கு இருக்கா, அந்த கம்பெனிக்கு இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து பேசுகிறது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சார்ந்து பேசுகிறது. அது மாதிரி பணம் மட்டுமே அல்லாமல் பணம் சார்ந்து மற்ற விஷயங்கள், இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு, இது மாதிரி பணம் சார்ந்த மற்ற விஷயங்களை பற்றியும் பேசுவது